வணக்கம். ஆன்மீக அன்பு உறவுகளே, மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனை சித்தன். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்திரம் வராகி வசிய எந்திரம். இந்த வராகி வசிய எந்திரத்தை 3 லோக திரிலோக சித்தி பெறுவதற்கான சக்தி வாய்ந்த எந்திரம். வாராகியை நீங்கள் மனமுவந்து வணங்கி அதன் மூலமாக திரிகாலம் அறிவதற்கான எந்திர மந்திரங்களை சித்தி செய்து நீங்கள் வாக்கு சித்தி, ஜனவசியம், பொன்பொருள் வசியம், தெய்வ வசியம், இப்படி எது வேணாலும் செய்துக்கலாம். இந்த திரிலோக விஷயத்தில் முக்காலத்தை உணர்ந்து குறி சொல்வதற்கான சூட்சுமத்தை அறியலாம். இந்த சக்கரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய 12 இதழ்களில் நாம் படித்த அந்த உயிரெழுத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. இதில் உள்ள பீஜங்கள் ஒன்றுமே கிடையாது. ஓம் ரீங் வாராகி திரிபுர புவனை, அவ்வளோதான். இந்த திரிபுர புவனை வாராகி அப்படின்ற ஒரு பீஜத்தை தான் நம்ம பிரித்து போட்டு அதில் எழுதியிருக்கோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கட்டங்களில் அது இருக்குதுன்னு சொல்லி பார்த்துங்க. சைடில் உள்ளது கான்டாக்ட் நம்பரை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடாதீங்க. இது வாராகி விஷயம். இப்போ இந்த வாராகி விஷயத்தை வைத்து நீங்கள் தாராளமாக அனைத்து விதமான கர்மங்களையும் நீங்கள் செய்யலாம். பயபக்தியாகவும் செய்யலாம். எதிரிகள் தொல்லை நீங்கும். ஒருவனை அழிக்க இதை யார் சித்தி செய்கிறானோ அவனை அழிப்பதற்கு எப்பேற்பட்ட எதிரியாலும் எப்பேற்பட்ட மாந்திரிகனாலும் வேறு எந்த குருமார்களாலும் முடியாது. ஏனென்றால் வாராகி வணங்குகிறவன் ஐம்புலன்களையும் அடக்கி தாய் மீது அளப்பரியா பாசத்துடன் பக்தியுடன் தலை வணங்கி வணங்குபவனே வாராகி புதல்வன் ஆவான். அப்படி வாராகியை வணங்குகிறவன் எவன் ஒருவனோ அவன் முக்காலத்தை உணரக்கூடிய ஞானங்களை பெறலாம், வாக்கு சித்தி பெறலாம், அசகர்மங்கள் செய்யலாம், பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிக கட்டுக்களை உடைத்தெறியலாம், ஜனவசியம் பொன் பொருளாதார விஷயத்தை ஆளலாம். ஆனாலும் அவனுக்கு பொன்பொருள் மீதும் பெண் மீது மோகம் பற்றுதல் இருக்காது. அப்பேற்பட்ட வாராகி அன்னையை வணங்குவன் எவனொருவனோ அவன் நீண்ட ஆயுளை பெறுவான். அவனுடைய முகங்கள் அதீதமான ஒரு சக்தியை பெறும். பார்த்தவுடன் அனைவராலும் கவர்ந்தெழுக்கப்படக்கூடிய முகவசீகரம் கிடைக்கும். வாராகி அன்னையானவள் இவன் எந்த ஒரு விஷயங்களை எடுத்து மனதில் வைத்துக்கொண்டு தாயே என்று வாராகி என்று அழைப்பதற்கு முன்பே அவன் அடங்கி ஒடுங்கி நின்றாலே கண்ணை மூடிக்கொண்டு தாயானவள் உடனே பற்றி கொள்வாள். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திரத்தை தான் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். திரிகால சக்தி பெறுவதற்கான எந்திரம், அதை தான் முக்கால சக்தி பெற அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். இதில் எதுவும் சந்தேகம் உங்களுக்கு இருந்துடக்கூடாதுன்றதுனால தான் விளக்கி சொல்கிறேன். வாராகினுடைய மந்திரத்தை எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை நான் பிற்பாடு உங்களுக்கு பதிவிடுகிறேன். மிக சக்தி வாய்ந்த இந்த வாராகி விஷயம் உங்களுக்கு பயன்பெறும். என்னுடைய சிஷ்யமார்களும் சரி, அனைத்து மாந்திரிக தாந்திரிக பரிகாரங்கள் செய்யக்கூடிய அனைவரும் இந்த எந்திரத்தை முறைப்படி, நான் அதிகமாக பரிந்துரைப்பது வெள்ளித்தகடு தான். அந்த வெள்ளித்தகடு அல்லது ஐம்பன் தகடு அல்லது செப்புத்தகடு, இப்படி வேறு ஏதாவது ஒரு இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி அதை முறையாக சித்தி செய்து சாபா நீக்கி உயிர் கொடுத்து அதற்கு படையலிட்டு நீங்கள் அழைத்தால் உடனே வாராகி உங்களுக்கு சித்தியாவால், உங்களுக்கு வசியமாவால். உடனே கேட்பீங்க சிஷியமாரெலாம், இது எத்தனை நாள் நடந்துடும்? 3 நாளாக நடந்துடுமா? எனக்கு நேரம் இல்லை, வேலைக்கு போகிறேன், எனக்கு அதை உரியேற்ற முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது. அதெல்லாம் கிடையாது. தினம் பிரம்ம முகூர்த்த வேளையிலே கண் விழித்து எவன் ஒருவன் பழகிறானோ அவனை எந்த ஒரு தரித்திர சூழ்நிலையும் அவனை அடையாது, தீண்டாது.
பிரம்ம முகூர்த்தத்திலே முதலிலே வணங்கக்கூடியது விநாயகப் பெருமானை வணங்கி நம் குலதெய்வத்தை வணங்கி இஷ்ட தெய்வங்களை வணங்கி உபாசன தெய்வங்களை வணங்கி இதுக்கு முற்பாக மூதாதையரும் ஒரு முறை வணங்கி கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்ச சக்தி வணங்க வேண்டாம், அவ்வளோதான். சும்மா ஒவ்வொரு கணம் ஆள் மனதோடு நீங்கள் ஒரு நிமிடம் அரை நிமிடம் மட்டும் நீங்கள் தியானம் செய்தாலே நீங்கள் அனைத்து விதமான சக்திகளையும் பெற்று விடுவீர்கள். இந்த ஏட்டு பிரதியோ அல்லது இந்த வலைதளத்தின் மூலமாகவோ ஒருவரால் சித்தி செய்ய முடியுமா என்றால் முடியும் என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறேன். தீட்சை என்பது குரு ஆசீர்வாதம் என்பது அனைவருக்கும் தேவைப்படும். அந்த நேரத்திலே நீங்கள் உங்களுக்கு அருகிலுள்ள ஏதாவது ஒரு குருவிடத்திலோ அல்ல வயது முதிர்ந்த தாந்திரிக மாந்திரிகம் பரிகாரம் செய்யக்கூடிய நபரிடத்திலோ நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கொள்ளலாம், அவ்வளோதான். தீட்சை என்பது நான் ஏற்கனவே தனி பதிவை போட்டிருக்கிறேன். அஷ்டகர்மங்களையும் இறைவனை தொடர்பு கொள்வதற்கும் உங்களுக்கு ஒரு தகுதியை வழங்கி வழிகாட்டுதலே தீட்சை என்று சொல்லியிருக்கிறேன். அதில் ஏகப்பட்ட தீட்சைகள் இருக்கிறது. பார்வை தீட்சை, தொடு தீட்சை, ஜல தீட்சை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஏதோ அகோரத்துவமானது முறையில் உங்களுக்கு தீட்சை கொடுப்பது என்பது இல்லை. தீட்சை பலவேறு கோணங்களிலே இருக்கிறது. அதை உணரும் பொழுது உங்களுடைய ஐம்புலன்களும் அடங்கும். உங்கள் ஐம்புலன்கள் அடங்கி பார்வையும் பேச்சும் எப்பொழுது நிதானமாக செயல்பட நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் சித்தி செய்துட்டீங்க, அந்த பக்குவத்தை அடைஞ்சிட்டீங்க, குருஸ்தானத்தை அடைஞ்சிட்டிங்கன்னு பொருள். ஆகவே என்னுடைய மாணவர்களே, என்னுடைய சிஷ்யமார்களே, தொடர்ந்து வீடியோ இன்றைக்கி நிறைய போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீண்ட நாள் வந்து நம்ம இதை கேப் விட்டுட்டோம், இடைவெளி விட்டாச்சு இல்லையா? இதை பயன்படுத்திக்கங்க. தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்த்துக்குங்க. உங்கள் சந்தேகங்களை நல்ல முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். வக்ரமான பதிவுகளை போடாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்களும் வாழணும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வாழணும். உங்களை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகவே நான் போடுகிற பதிவை ஒரு தகப்பனாக, ஒரு குருவாக நினைத்து, இல்லை உங்களுடைய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய மறுரூபமாக கூட இருக்கலாம். எத்தனையோ சிஷ்யமார்கள் இயங்கி தெரிவித்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். சிவாய நம.